ஹாய் குட் ஈவினிங் டு ஆல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக்னா ப்ராசஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். இது ஆர்கனைசேஷனல்லேருந்து பிஹேவியரில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக். ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம். இட்ஸ் அ ஃபார்மல் டெஃபினேஷன் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். கொடுத்தவர் ஜோயி கெல்லி. கான்ஃப்ளிக்ட் இஸ் டிஃபைன் அஸ் ஆப்போசிஷன் ஆர் a dispute between persons, groups or ideas. ஒரு ஆர்கனைசேஷனில் கான்ஃப்ளிக்ட் நடக்கிறதுக்கு மெனி ரீசன்ஸ் இருக்கலாம். பட் கான்ஃப்ளிக்ட் நடக்கிறதுக்கு ரெண்டு பேர் வேணும். முதல்ல கான்ஃப்ளிக்ட்னா ஒருத்தர் இண்டிவிஜுவலாக நடக்காது. 2 or more பீப்புள்னா மஸ்ட் பி நீடட். இது எப்போ நடக்குன்னா ஒருத்தரோட வியூஸ் அண்ட் தாட்ஸ் மற்றவரோட வியூஸ் அண்ட் தாட்ஸோட டிஃபர் ஆகும்போது, அல்லது இவரோட பேச்சு அவரை கேட்கலைன்னா அப்போ கான்ஃப்ளிக்ட் அரைஸ் ஆகும். இன் சிம்பிள் வேர்ட்ஸ், 2 பேருக்கு இடையில் நடக்கிற தகராறுக்கு பேர் தான் கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட் ப்ராசஸ்னால் கான்ஃப்ளிக்ட்டை தான் நம்ம எப்படி ஃபீல் பண்ணலாம், அது வர்றதுக்கான சிம்டம்ஸ், வந்த பின்னாடி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதை எப்படி சால்வ் பண்ணலாம், இதை ஃபுல்லாக பற்றி பார்க்க போகிறது தான் கான்ஃப்ளிக்ட் ப்ராசஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, போண்டிஸ் மாடல். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் லேட்டண்ட் கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட் வர்றதை நம்ம உணர்றது. இந்த ஸ்டேஜில் நம்ம கான்ஃப்ளிக்ட் வரப்போதுன்னு உணரலாம். செகண்ட் தான் பர்சீவ்டு கான்ஃப்ளிக்ட். இதை நம்ம உணரக்கூடிய லேட்டண்ட் கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது உள்ளுணர்வு. பர்சீவ்டுங்கிறத நம்ம உணர்றது. ஃபெல்ட்டுங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறது. மேனிஃபெஸ்ட்டுங்கிறது இந்த ஸ்டேஜில் கான்ஃப்ளிக்ட் ஆஃபீஸில் ரிவீல் ஆகும். அந்த ஸ்டேஜ் மேனிஃபெஸ்ட் கான்ஃப்ளிக்ட். தென் கான்ஃப்ளிக்டை எப்படி நம்ம ரீசால்வ் பண்ணுறது, அதுக்கு மெனி ஃபேக்டர்ஸ் இருக்குது. காம்படிஷன், கொலாபரேஷன், காம்ப்ரமைசிங், அக்கமடேஷன், அவாய்டன்ஸ். இது மூலமாகவும் நம்ம கான்ஃப்ளிக்ட் ரீசால்வ் பண்ணலாம். கான்ஃப்ளிக்ட் வந்த பின்னாடி அது கான்ஃப்ளிக்டாக மறுபடியும் எகெயின் அரைஸ் பண்ணுமா, இல்லை அப்படியே ரிசீடு ஆகுமா அப்படின்னு பார்க்குறது தான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப்டர் மேத். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் லேட்டண்ட் கான்ஃப்ளிக்ட். இந்த ஸ்டேஜ் அரைஸ் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ். ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ்னால் நம்மக்கிட்ட ரீசோர்ஸ் போதுமான அளவு இல்லாதது. கம்யூனிகேஷன் பேரியர்ஸ். கம்யூனிகேஷன் பேரியர்ங்கிறது மிஸ்கம்யூனிகேஷன், அல்லது இட்ஸ் நாட் எ கிளியர் வே இந்த கம்யூனிகேஷன், தட் இஸ் அ கம்யூனிகேஷன் பேரியர்ஸ். தடைகள். டைவர்ஜன்ஸ் ஆஃப் கோல்ஸ் ஆர் ரோல் ஆம்பிக்யூட்டிஸ். டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கோல்ஸ்னால் அல்லது ரோல்ஸில் ஒரு தெளிவில்லாமல் இருப்பது, வேறுபட்டு காணப்படுவது, which can become a potential forces to induce conflict in the organization. இதெல்லாம் மேஜர் தான் ஃபோர்ஸஸ். இதன் மூலமாக கான்ஃப்ளிக்ட் தான் ஒரு ஆர்கனைசேஷனில் அரைஸ் ஆகலாம். இந்த ஸ்டேஜ் கடந்த பின்னாடி செகண்ட் ஸ்டேஜ் தான் பர்சீவ்டு கான்ஃப்ளிக்ட். பர்சீவ்டு கான்ஃப்ளிக்ட் ஸ்டேஜில் if a latent conditions are not in existence in the system, sometimes a conflict may be perceived. Latent conditions means the source of scarce resources, communication barriers, and the confused state of goals or the roles. இதெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸில் இல்லைன்னா, நடைமுறையில் இல்லைன்னா, கான்ஃப்ளிக்ட்ஸ் மே பி பர்சீவ்டு. நம்ம கான்ஃப்ளிக்ட் வரப்போகுதுன்னு உணரலாம். Such a situation may arise when the party perceives the other to be likely and frustrate. இந்த சிச்சுவேஷன் வரும்போது இங்கே நம்ம 2 பார்ட்டி பார்க்குறோம். ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டி இடையில் நடக்கிற கான்ஃப்ளிக்ட். இப்போ ஒரு பார்ட்டி உணர்றாரு, ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. தட் இஸ் பர்சீவ்டு கான்ஃப்ளிக்ட். Next, felt conflict. Anxiety,
tense, frustration and hostility is created by emotional involvement in conflict. இந்த ஃபீலிங்ஸ்லாம் வரும். ஆன்சிட்டி ஒரு பகை, டென்ஷனுங்கிறது பதற்றம், ஃப்ரஸ்ட்ரேஷனுங்கிறது வந்து ஒரு படபடப்பு, அண்டு ஹாஸ்டிலிட்டி ஒரு பகை, இதெல்லாம் வந்து வெளிப்படும். இதெல்லாம் ரிலேட்டட் டு த இமோஷனல் இன்வால்மெண்ட். When perceived conflict is actually felt and cognized, the stage is reached. எப்போ நம்ம பர்சீவ்டு கான்ஃப்ளிக்டை முழுமையாக ஃபீல் பண்ணுறோமோ அல்லது அறிகிறோமோ அப்போ வந்து இந்த ஸ்டேஜ் வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட்டுன்னா ஃபோர்த்து ஸ்டேஜ் மேனிஃபெஸ்ட் கான்ஃப்ளிக்ட். மேனிஃபெஸ்ட்டுங்கிறது வந்து வெளிப்படையாக தெரிகிறது. இந்த ஸ்டேஜில் வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து வெளிப்படையாக தெரியும். Both parties are confronted by engaging and behaving in different forms such as open aggression, apathy, withdrawal statement, actions and reactions are visible in parties at this stage. ரெண்டு பேரும் எகுத்துக்குருவாங்க இந்த ஸ்டேஜில். எப்படின்னா நிறையா இது வந்து எப்படி வெளிப்படும்னா, அப்படி ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் தாட்ஸ் அண்ட் வியூஸை என்கேஜ் பண்ணும்போது அவள் லாட் ஆஃப் பிஹேவியர் வந்து எக்ஸிபிட் ஆகும். எப்படின்னா ஓப்பன் அக்ரேஷன், ரொம்ப விகோரஸாக பிஹேவ் பண்ணுறது. அபதின்னு ஒரு அக்கறை இல்லாத ஃபீலிங்ஸ். விட்ராவல் ஸ்டேட்மெண்ட்டுன்னா லாட் ஆஃப் பேட் வேர்ட்ஸை த்ரோ பண்ணுறது. ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படி த்ரோ பண்ண ஒன் பார்ட்டி வந்து ஆக்ஷன் பண்ணும்போது அவரோட ஆப்போசிட் பார்ட்டியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது. இப்படிப்பட்ட ஆல் பிஹேவியர்ஸ் வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் பார்க்கலாம். தட் இஸ் மேனிஃபெஸ்ட் தான் கான்ஃப்ளிக்ட் ஸ்டேஜ். அடுத்த 5வது ஸ்டேஜ் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். இந்த ஸ்டேஜில் கான்ஃப்ளிக்டை எப்படி ரீசால்வ் பண்ணுறது. கான்ஃப்ளிக்ட் மே பி ரீசால்வ்டு டு நார்மலைஸ் த கண்டிஷன்ஸ். இப்போ கண்டிஷன் நார்மலாக ஆயிடுச்சுனாவே இந்த அக்ரெஷன், அப்பத்தி, விட்ராவல், ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் நார்மலைஸ் ஆயிடுச்சுனாவே கான்ஃப்ளிக்ட் வில் வானிஷ், ரைட்? If both parties agree to either compromise, avoid, cooperate with thoughts and ideas and other perspectives. இப்போ ரெண்டு பார்ட்டிஸும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கன்னா கான்ஃப்ளிக்ட் வந்து ரிசால்வ் ஆகிடும். இல்லை ஒரு பார்ட்டியை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாருன்னா, இதை நம்ம தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாருன்னா கான்ஃப்ளிக்ட் வந்து ரீசால்வ் ஆகிடும். இல்லை அவங்களோட தாட்டு, ஐடியா, இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசி கான்ஃப்ளிக்டை ரீசால்வ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆல் த வே ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். கான்ஃப்ளிக்ட் ஆஃப்டர் மேத். ஒன்ஸ் கான்ஃப்ளிக்ட் ரீசால்வ் ஆன பின்னாடி அதை மறுபடியும் இந்த கான்ஃப்ளிக்ட் தான் கண்டினியூ ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப்டர் மேத். Finally, the action-reaction resolution interplay between the confronting parties results in certain consequences. This may be functional or not dysfunctional. Action-reaction resolution வந்து பார்ட்டிஸுக்கு இடையில் சில பின் விளைவுகளை ஏற்படுத்தும். அது பாசிட்டிவ் வேலையும் இருக்கலாம், நெகட்டிவ் வேலையும் இருக்கலாம். அது பாசிட்டிவ் வேவில் இருந்தால் அது ஃபங்க்ஷனல் தான் கான்ஃப்ளிக்ட். அது நெகட்டிவ் வேயில் இருந்தால் அது டிஸ்ஃபங்க்ஷனல் கான்ஃப்ளிக்ட். If tensions are merely resolved or not suppressed, it will have residual tension which will serve as a basis of latent conflict for the next cycle. ஒருவேளை ஒரு பார்ட்டிக்கு வந்து அவரோட டென்ஷன் வந்து அந்த ரிசல்யூஷனில் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணலை, அல்லது அவர் சப்ரஸ் ஆகிட்டார். ஒரு பார்ட்டி வந்து இன்னொரு பார்ட்டி வந்து சப்ரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபீலிங் வந்து அவருக்குள்ளே வந்து உள்ளேயே இருக்கும். அது வந்து ஒரு பேஸாக அமையும் மற்ற எதுக்கு லேட்டன்ட் கான்ஃப்ளிக்ட்டுக்கு. அதுதான் உள்ளுணர்வு. அது கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கான உள்ளுணர்வு. அது வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அடுத்த பர்சீவ் பண்ண ஆரம்பிச்சிடுவார் கான்ஃப்ளிக்டை. அப்புறம் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பார். அப்புறம் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவார். அப்புறம் தான் அதை ரீசால்வ் பண்ணணும்.
The process will going on. Keep on going. Thank you. We will see you again with another session. Until then, stay tuned, stay blessed. Bye.